ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தேர்தலின் போது நிரந்தர சின்னங்கள் தேவையா என்று ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த கருத்தை முதலாக தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு திருமாவளவன் அவர்கள், அதே போல தற்போது நேற்று பாமகவுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட தேர்தல் ஆணையரை சந்தித்திருந்தார். அப்போது இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருந்தார். எந்த கட்சிக்கும் நிரந்தர சின்னம் கொடுக்கப்படக்கூடாது என்பது இவர்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. இரட்டை இலையோ, உதயசூரியனோ, கை சின்னமோ, தாமரை சின்னமோ, மாம்பழமோ யாருக்குமே நிரந்தர சின்னம் தேவையில்லை. தேர்தலின் போது அந்தந்த நேரத்தில் ஒரு முடிவு செய்யப்பட்டு சின்னங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சின்னங்கள் பிரபலமாகி விடுகின்றன. சின்னங்களை பார்த்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். யார் வேட்பாளர், யாருக்கு வாக்களிக்கிறோம், அவருடைய தகுதிகள் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆராயப்படுவதில்லை. சின்னம் மட்டுமே பிரதானப்படுத்தப்பட்டு தேர்தல் வெற்றி என்பது பிரதானப்படுத்தப்பட்டு விடுகிறது. பின்னர் ஒரே கட்சி எந்த சின்னம் மக்களிடம் எளிமையாக சென்று சேர்ந்திருக்கிறதோ, எந்த கட்சி நீண்ட நாட்களாக அரசியலில் இருக்கிறதோ அவர்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக, அவர்களுக்கான ஒரு கூடுதல் பலமாக அது அமைந்து விடுகிறது. புதிய கட்சிகளோ, திடீரென்று துவங்கப்படக்கூடிய கட்சிகளோ, ஒரு இளைஞர்கள் இணைந்து ஒரு கட்சியை உருவாக்குகிறார்கள் என்றாலோ, இல்ல சுயேட்சைகள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்களுக்கான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரே விதமான ஒரு தரம் இருப்பதில்லை அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சாதக பாதகங்களை தான் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் அலச இருக்கிறோம். தேர்தல் சின்னம் கூடாது என்ற முழக்கத்திற்கான ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்கள், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோ. சமரசம் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு டேவிட் மனோகர் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு ஒரு சின்னத்தின் அடிப்படையில் போட்டிடுறாங்க. இந்த கட்சிக்கு இன்ன சின்னம் அப்படின்னு அந்த கட்சியுடைய துவக்க காலத்திலிருந்து தொடர்ந்து வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அப்படின்னும் போது இயல்பா மக்களிடம் பரிச்சயம் பெற்றிருக்கக்கூடிய சின்னங்களுக்கு ரெட்டை இலையோ, உதயசூரியனோ அந்த மாதிரியான சின்னங்கள் இருக்கும்போது சின்னத்தை பார்த்து மக்கள் வாக்களிச்சிடுறாங்க. ஏன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு புது சின்னம் அலாட் பண்ணக்கூடாது? அப்போ எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கும், எல்லாரும் ஒரே நிலையிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சு வராங்க. உங்களோட பார்வை? அதாவது இந்த கேள்வி, இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்திலும் தாய் தந்தையை மாற்றிக்கொள்வதை போல. எப்படி ஏங்க, நீங்க கொள்கையை மாத்திக்கிட்டாதான் பிரச்சனை, சின்னத்தை இல்லைங்க. நீங்க உங்களுக்கு இப்போ தாமரை இந்தியா முழுதும் தெரியும். இந்தியா முழுதும் ஜெயிக்குதா? கை பாரதம் முழுதும் தெரியும். பாரதம் முழுதும் எல்லாமே ஜெயிக்குதா? இல்லை. சூரியன் தமிழ்நாடு முழுதும் தெரியும். தமிழ்நாடு முழுதும் ஒவ்வொரு தேர்தலும் ஜெயிக்குதா? இல்லை. ரெட்டையிலையும் தமிழ்நாடு முழுதும் தெரியும். எல்லா தொகுதியிலும் அது வெற்றி பெறுகிறதா? இல்லை. எந்த நேரத்தில் யார் மீது என்ன குற்றச்சாட்டுகள், அவரை பற்றிய நல்லதும் கெட்டதும் மக்களுக்கு தெரிகிறதோ அதற்கு ஏற்ப அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். ரெட்டை இலை சின்னம் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெட்டை இலை சின்னம் ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா எல்லாருமே ஜெயிச்சு வந்திருக்காங்களா? சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறது இல்லையா? அதுவும் ஒன்றே தவிர சின்னத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அதையும் பிடிச்சிக்கிட்டு தேர்தல் மாத்திட்டு போயிடலாமே. இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தேர்தல் தாராளமா மாத்தலாம். ஆனா இப்ப நீங்க உங்களுடைய இனிஷியல் மாத்திக்குவீங்களா அப்பப்போ? ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணாங்க? ஏங்க ஒண்ணாகாது. உங்க கட்சியோட பேரை மாத்த சொல்லலங்க, கட்சியோட கொடியை மாத்த சொல்லுங்க, உங்க கட்சியோட அடிப்படை கொள்கையை மாத்த சொல்லுங்க, உங்க கட்சியில இருக்கிற தலைவரை மாத்த சொல்லுங்க. சின்னத்தை தாங்க மாத்த சொல்றாங்க, ட்ரெஸ்ஸை மாத்த சொல்றாங்க. இனிஷியலா மாத்த மாட்டேன், டெய்லி வேற வேற ட்ரெஸ்ல போட்டுக்கிறோம். இல்லைங்க, அதுதான். அதாவது அவங்க காது போல, கண்ணு போல, வாய் போல, உடல்ல எந்த உறுப்பும் போல, ஆனா உயிர் தான் போச்சுன்ற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. என்னங்க இது? ஒரு சின்னம் என்பது ஒரு கழகத்தின், ஒரு கட்சியினுடைய இலக்கு, அது ஒரு லட்சணை. அது நீங்க ஒரு மனிதன் என்று அதுக்கு இலக்கணம் இருக்கு. சுயேட்சைகளுக்கு என்ன உயிர்? சுயேட்சைகளுக்கு எது அடையாளம்? சுயேட்சை நீங்க தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுக்கு மட்டும் மாத்திட்டே இருக்கீங்க. ஏங்க சுயேட்சையாளர்கள் ஜெயிக்கலையா? வெற்றி பெற்று வரலையா? அவங்களுக்கு மட்டும் தேர்தலுக்கு தேர்தல் மாத்தலாமா? இல்லைங்க, என்ன அவசியம் சொல்லுங்க. நீங்க அவசியம் இல்லாமல் ஒன்றை செய்வதுதான் ஆபத்து. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட ஆளுங்கட்சியா வந்தோம் அதிமுகவில் ஆளுங்கட்சியாக இந்த நேரத்தில் பல ரெட்டையில தோத்துருக்காங்க. நத்த விஸ்வநாதன் எப்படி தோத்தாரு? கே.பி. முனுசாமி எப்படி தோத்தாரு? சி. பொன்னையன் எப்படி தோத்தாரு? அவங்க எல்லாம் இது இல்லை. அவங்க மேல மக்களுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை வளர்ந்து இருக்குதோ அதுவும் அந்த சின்னமும் அவர்களை காப்பாற்றும். ஆகவே
ஒரு சின்னம் மட்டுமே வெற்றிக்கு அல்ல, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடியது மக்கள் மத்தியிலே அவர்கள் பெறக்கூடிய மதிப்பு மரியாதை இவைதான் தவிர மற்றது அல்ல. அதுவே உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். திரு சமரசம் அவர்கள் குறிப்பிட்டது போல ரெட்டையில தமிழ்நாட்டில் தோத்துருக்கு, உதயசூரியன் தமிழ்நாட்டில் தோத்துருக்கு, எல்லா பெரிய பெரிய சின்னங்களுக்கும் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் தோல்வியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சின்னத்தை பிரதானப்படுத்தி தான் தேர்தல்கள் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? சின்னத்தை மாற்றுறதுனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வந்துற போதா என்ன? அப்படி சொல்லிவிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய தேர்தல் முறையில் பங்கேற்கிற கட்சிகள், அவங்க கட்சி தேசிய கட்சி, மாநில கட்சி, அந்த மாதிரி ரெகக்னைஸ் பார்ட்டி, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, இப்படி பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் தேர்தல் பங்கேற்றதுக்கு பிறகு அந்த வேட்பாளர்களுக்கு இடையில ஒரு சமத்துவம் பேணப்படுகிறது நம்முடைய தேர்தல் முறையில். ஆனால் இந்த சின்னம் என்பது ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் நிரந்தர சின்னத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற கட்சிகளுக்கு அப்பப்போது வேறு சின்னங்கள், அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் அந்த சின்னம் என்ன என்பது அறிவிக்கப்படும் என்கிற நிலையில அதிலே ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடும்போது ஒரு கட்சிக்கு தான் வாக்காளர் ஓட்டு போடுறாரே தவிர அந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு போடுறது கிடையாது. அந்த வேட்பாளருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வரணும். ஏன்னா நம்ம நம்முடைய சிஸ்டத்தில் என்ன வச்சிருக்கோம்னா, வேட்பாளர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த பிரதிநிதிகள் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்காங்க அல்லது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த வேட்பாளருக்கு முக்கியத்துவம் வரணும்னு சொன்னா சின்னத்துக்கு பதிலாக அவருடைய புகைப்படத்தை அதுல ஒட்டுறது. இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 2015 நடந்தல பீகார்ல நடந்த தேர்தல் ஆணையம் என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, வேட்பாளருடைய புகைப்படத்தையும் அதுல வெளியிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி புகைப்படம் இருக்கும்போது இவிஎம்லயே போட்டோவோட இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்ப நாங்க மட்டும் கேட்கல, அண்ணா ஹசாரே சில மாதங்களுக்கு முன்னால ஒரு பெரிய போராட்டமாகவே நான் துவக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இது மாதிரியான எந்த கட்சிக்குமே சின்னமே தேவையில்லை. இனிமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு பிறகு நீங்க கேண்டிடேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கேண்டிடேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய புகைப்படம் மட்டும் இருந்தா போதும், அவருடைய பேர் இருந்தா போதும், அவருக்கு வாக்களித்தா போதும். கேண்டிடேட்டை மக்கள் பார்க்கலன்னு சொல்லிட முடியுமா? இதே தமிழ்நாட்டுல இரட்டையிலையும் உதயசூரியனும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சுயேட்சைகள் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்திருக்கோம். சுயேட்சை சின்னங்கள் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் அது ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேஸ். எக்ஸெப்ஷனல் கேஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பொதுவான விதியை நம்ம அதை உறுதிப்படுத்த முடியாது. இன்னைக்கு அண்மை காலமா பாருங்க, சுயேட்சைகள் தேர்தலில் வெற்றி பெறவே முடியறதில்ல. நம்முடைய எலக்டோரல் சிஸ்டமே சுயேட்சைகளுக்கு எதிராக சுயேட்சையோட எண்ணிக்கை குறைக்கணும்னு சொல்லி இதை நீங்க இன்னும் ஒண்ணு செய்யலாம். நீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒன்னா இருக்கணும்னா எல்லாருக்குமே ஒரு பெர்மனன்ட் சின்னத்தை கொடுத்துடலாம். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு ஒரு வரும்போது ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் பதிவு செய்யும் போது அதற்கான ஒரு சின்னத்தை ஒதுக்கிறதுல இது தப்பு இல்லை. இன்னைக்கு 1900 கட்சி அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த 2005-2015 இடையில போட்டியிட்ட கட்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 கட்சிகள் கிடையாது. தொடர்ந்து போட்டியிடுறதே கிடையாது. சும்மா பேருக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரத்துல ஒரு கட்சிக்கான பதிவு தான் செய்ய முடியுமே தவிர பதிவு நீக்கம் பண்றதுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. இதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி பண்ணோம். பதிவு பண்ண கட்சிகள் யாரெல்லாம் தேர்தலில் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஒண்ணு பெர்மனண்டா சின்னம் கொடுங்க, அல்லது யாருக்குமே சின்னம் கொடுக்காதீங்க. வேட்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அண்ணா ஹசாரே அவர்கள் சொல்வது போல புகைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சின்னத்துக்கு தேவையே இல்லை, எந்த சின்னமும் தேவையில்லை. வேட்பாளருக்கு சீட்டுல போட்டுக்கிட்டு இருந்தோம். சின்னம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் தேவையா இருந்தது. இன்னைக்கு இவிஎம்ல தேவையே இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன். சின்னம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் வேட்பாளருக்கான முக்கியத்துவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்கக்கூடும் என்று திரு ரவிக்குமார் அவர்களுடைய பார்வையை பார்த்தோம். நான் திரு டேவிட் மனோகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தேர்தலில் மக்கள் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அந்த இடத்துல வருது அப்படிங்கிற பரவலான கருத்து தெரிவிக்கப்படுது. சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க மக்கள். சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறனால தான் இந்த பெரிய பெரிய கட்சிகள் ரெகுலராக மாற்றி தேர்தலில் ஜெயிச்சிட்ருக்காங்க. சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடாது. எல்லாருமே சுயேட்சையாக இந்த மாதிரி ஃப்ரீ சிம்பிள்ஸ் கொடுக்கணும். ஃப்ரீ சிம்பிள்ஸ் கொடுத்தா லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும். என்னைக்கு டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிம்பிள், அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள்லேருந்து டேட் ஆஃப் எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த 20 டேஸோ 30 டேஸோ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே தான் அவங்க மக்களை போய் ரீச் பண்ணி கேன்வாஸ் பண்ண முடியும்.
அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த அப்படி நடந்தாலுமே கூட நீங்க சொல்றது போல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் 20 நாள் முன்னாடி தான் சின்னம் தராங்கன்னாலுமே கூட இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய எக்ஸ்பெண்டிச்சருடைய மானிட்டரிங் வந்து தேர்தல் கமிஷன் எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் வைக்கல, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வச்சிருக்கே தவிர ஒவ்வொரு கட்சிக்கும் வைக்கல. அப்படின்னு சொல்லும்போது கட்சிகள் அதே 20 நாள்ல இயல்பா அவங்க வந்து பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு அவங்க வந்து வீடு வீடா போய் அவங்களுடைய சின்னங்களை பிரபலப்படுத்த முடியும். அப்படி பார்த்தாலும் பெரிய கட்சிகளுக்கு தானே வாய்ப்பு அதிகமாயிரும். அது வந்து வீடு வீடாக போய் பிரபலப்படுத்துறது சின்ன கட்சியும் சுயேட்சைகளும் போய் செய்யலாம், அவ்வளோதான். அந்த ஃபினான்ஷியல் இதில் வந்து இவங்க வேணால் பெரிய போஸ்டர் கொடுக்கலாம், இன்னும் ஒரு 4 போஸ்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரீ சிம்பிள் வந்து தேர்தல் செலவினங்கள் ரீதியான சீர்திருத்தங்கள் அந்த மாதிரி சீர்திருத்தங்கள் வந்து செய்யப்படாம சின்னத்தை மட்டும் மாத்துறதுக்கான விஷயம் மட்டும் செஞ்சுட்டா பிரச்சனை தீந்துருமான்னு கேட்குறேன். தேர்தல் செலவினங்கள் கட்டாயம் செய்யும், அது செய்யாம இது பண்ண முடியாது. ஆனா இப்போ இந்த ஃப்ரீ சிம்பிள் இது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த சிறிய சிறிய கட்சிகள் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து தேர்தல் கூட்டணிக்கு போறது அந்த சின்னத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் வந்து கூட்டணிக்கே போறாங்க. இல்லைன்னா அவங்க கூட்டணிக்கு போகாம தனியாவே நிக்கலாம். இந்த கூட்டணிக்கு போறது வாக்கு பெறணும் அப்படின்னு அந்த இதுக்காக தான் கம்பல்ஷன்ல தான் போறாங்க. ஸோ அது இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ சின்னங்கள் வந்து ஒரு பிரதான சின்னங்கள் இருக்கும்போது வேட்பாளர் யாருன்னே பார்க்காம அவரை பத்தி தெரிஞ்சுக்காமே தான் நம்ம வாக்களிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி வாக்களிக்கிறாங்க. காலங்காலமா எங்க அப்பா இந்த சின்னத்துக்கு போட்டாரு, எங்க குடும்பமே இந்த சின்னத்துக்கு போடும் அப்படின்னு போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பிரச்சனை நம்ம மக்கள் மனநிலை மாறணும்னு நினைக்கணுமா, சின்னத்தை தூக்கிடணும்னு நினைக்கணுமா? மக்கள் மனநிலை மாறணும். ஆனா சின்னத்தை வந்து மாத்தினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனநிலை மாறும். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்து சரி ஒருத்தரும் அவங்க வந்து கியூரியஸா என்ன சிம்பிள் யார் நிக்கிறா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, அந்த சிம்பிள் ரைட் அந்த சிம்பிள்ல போட்டுரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், ஓகே. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். இந்த சின்னம் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்கிட்டா வேட்பாளர்களுடைய மெரிட்ஸை வந்து நேரடியா பார்க்க முடியும், யாரு எந்த சின்னம் அப்படிங்கிற விவாதங்கள் அதிகரிக்கும், மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு சரியான முறையில வந்து மக்கள் கணிச்சு வாக்களிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இருக்கக்கூடாது? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இன்ஃபேக்ட் மக்கள் சரியாக தான் வாக்களிக்கிறாங்க. நீங்கள் சின்னம் அல்லது வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா சின்னத்தை மாத்திரம்தான் பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னால் செல்வி ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார், அந்த கட்சியினோட உச்சபட்ச தலைவர். இந்திரா காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், அந்த கட்சியினோட உச்சபட்ச தலைவர். எங்களுடைய வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து அந்த சின்னமும் பிரபலம், தலைவர்களும் பிரபலம். ஏன் தோற்கடிச்சாங்க மக்கள்? ஒரு சின்னத்துக்குன்னு ஒரு ஓட் பேங்க் உருவாயிருன்றது நம்ம மறுக்க முடியுமா? ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, லெவல் ஃபீல்டு பிளேயிங் ஃபீல்டுங்கிறது இதில் பார்க்க முடியாது. மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க வெற்றி பெறுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ பிஜேபிக்கோ ஏடிஎம்கே டிஎம்கேக்கெல்லாம் சிம்பிள் இருக்க மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு சிம்பிள் தராங்க. இன்ஃபேக்ட் விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. மோதிரம் கொடுத்தாங்கன்னா மோதிரம் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே. நீங்கள் அப்போ சொன்னீங்களா நாங்கள் 10 சீட்டில் நிற்கிறோம் 10 சிம்பிள் கொடுங்கன்னு கேட்டீங்க? அதுக்கு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம். எனக்கு திரு ரவிக்குமார் அவர்கிட்ட ஒன்று ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். 2011 சுப்ரீம் கோர்ட் அந்த எலெக்ஷன் அப்போ சட்டமன்ற தேர்தல் அப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷனே போட்டாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷன் 2 ஆன் த அட்வைஸ் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், நீங்கள் வந்து 10% சீட்டாவது நிற்கணும். நின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சிம்பிள் தரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் தரும், இல்லனா முடியாதுன்னாங்க. நீங்க எல்லாரும் வந்து 50 ஆண்டு காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம்பிள்ல நிப்பீங்க. அப்போ வந்து மற்ற கட்சிகளும் அவங்க சிம்பிள் கேட்டு வாங்கி தாங்க. எல்லாரும் ஒரே பிளேயிங் ஃபீல்டுக்கு வாங்க, அவங்களும் விட்டு கொடுப்பாங்க சிம்பிளை. அவங்க மட்டும் விட்டு கொடுக்கணும்னா எப்படி? யாரும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமா? எங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஜனசங்கத்துல ஆரம்பிக்கும் பொழுது நாங்க என்ன இந்த அகல் விளக்குல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கிறோம். உடனே பிஜேபி என்ன ஆரம்பிச்ச உடனே எல்லா மாநிலத்திலயும் மத்தியிலும் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டுமா என்ன? எல்லா கட்சியுமே அப்படித்தானே. நீங்கள் நம் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் வளரல அதனால இவன் அவங்க இருக்கான் அவங்க புடுங்கு அப்படின்னு சொல்றது அது நியாயமா எனக்கு படல. மோரோவர் சின்னம் மாத்திரம் முக்கியம் சொன்னா அதனுடைய தலைவர்களே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து சின்னம் ஒரு காமனா எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துட்டா நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொன்னா சின்னம்ன்றது முக்கியத்துவமா நீங்க சொல்றீங்க இல்ல. ஒரு கட்சி வந்து என்ன கொள்கையை முன்னிறுத்துது, நிக்கக்கூடிய வேட்பாளர் எனக்கு சிறந்த பிரதிநிதியா இருப்பாரா, இதுதான முக்கியமான விஷயமா இருக்கணும். அது எந்த சின்னத்துல நின்னா என்ன, தாமரையில நின்னா என்ன, நீங்க வேற ஏதாவது. நான் என்ன சொல்றேன், சின்னம் முக்கியம் இல்ல. ரைட், வேட்பாளர் நல்லவரா அப்பதான் நின்னாங்களே. விடுதலை சிறுத்தைகள் நின்னாங்க, என்ன ஜெயிச்சாங்க? அப்போ மக்கள் மத்தியில நான் ஒன்னு சொல்றேன், இதே பிஜேபி தோற்கடிக்கப்பட்டாங்க. கட்சிகள் வந்து ஒரு லீட் இல்லங்க. நீங்க ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்கிறது இல்லங்க. நாங்க தோத்துறோம். நான் தான் சொல்றேன், எங்க உச்சபட்ச தலைவர் தோத்துறாரு.
காங்கிரஸ் தோத்து இருக்கு. எல்லாம் தோக்கும் பொழுது சின்னம் முக்கியமா அங்க இருந்ததுன்னா அங்க ஜெயிச்சிருக்கணுமே. நாகப்பட்டினத்துல 2 பிரிவுகளா நிக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும். ஒரே விஷயம் தான், அவங்க 2 பேரும் முன்னிறுத்துறது ஒரே கொள்கை தான். 2 இஸ்லாமிய கட்சிகள் ஒன்னா இருந்த கட்சிகள் பிரிஞ்சு 2ஆ நிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து சிமிலரா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இதுல மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த திரு தமீம் அன்சாரி வெற்றி பெறார். ஏன்னா அவர் நின்ன சின்னம் ரெட்டையில. அப்படி சொல்ல முடியாது. அந்த அமைச்சர்களே மாநில அமைச்சர்கள் கருத்து கணிப்புகள் பூரா என்ன சொல்லுச்சு, மனிதநேய மக்கள் கட்சி நம்முடைய கருத்து கணிப்பு உட்பட மனிதநேய மக்கள் கட்சிகள் லீடு கொடுக்கப்பட்டது. ஆனா நேரம் அந்த வாக்குச்சாவடிக்கு போகும்போது மக்கள் தெரிந்த சிம்பலுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. அது தெரிந்த சிம்பல் நான் தான் சொல்றேன். உதாரணங்களே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜெயலலிதா என்ன தெரிந்த சிம்பலும் தெரிந்த தலைவர் முதலமைச்சர் ஏன் தோற்றாங்க? சிம்பல் மாத்த சிம்பலும் ப்ளே பண்ணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிம்பிள் மாத்திரமே சின்னம் மாத்திரமே வெற்றிக்கு கொடுக்கும்னு சொன்னால் அது வந்து இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்க, அப்படி கிடையாது. மாறி மாறி ஆட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறோம், அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து பயன்படுத்துறது இல்ல. பாஜக தாமரையில நிக்கிறது இல்ல, உள்ளாட்சியில இல்ல. இதுல அவங்க வந்து தனித்தனி வேட்பாளர்களா, அந்த வேட்பாளருக்கான முக்கியத்துவம் தான் அந்த தேர்தல் நடக்குது, நல்லா நடக்குது, மக்கள் வாக்களிக்கிறாங்க, எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. யார் இல்லைன்ற நீங்களே குறிப்பிட்டீங்க, சின்னம் முக்கியம் இல்லைன்னு நான் காமிச்சிட்டேன். அப்போ முக்கியமில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது இருக்கணும், அது போகணும்னு ஏன் சொல்கிறீங்க? நான் கேட்குற சின்னத்தெல்லாம் போயிட்டு இண்டிபெண்ட் செங்கல்ல நின்றுட்டா அது திருமாவளவனுடைய அந்த விசிக்கு தமிழ்நாடு ஆட்சி பிடிச்சிடுவான்னு சொல்கிறாங்களா? சின்னத்தின் மூலமாக நீங்க ஆட்சி பிடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில போகணும். நம்ம அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தேர்தல்ல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கா இல்லையாங்கறத நம்ம பேசணும். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ங்கிறது செல்வாக்கு அடிப்படையில் தாங்க ஒருத்தர் ஆட்சிக்கு வர முடியும், ஒருத்தர் வெற்றி பெற முடியும். லெவல் பிளேயிங் ஃபீல்டுனா இந்த மாதிரி 2 கேண்டிடேட் தான் இருக்கணும், நீங்க வந்து 110 இடத்துல நிக்க கூடாது, நாங்க நிக்கிற மாதிரி 10 சீட்ல தான் நிக்கணும்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப லீனியண்டா நடந்திருக்காங்க விசிகே பொறுத்த வரைக்கும். அப்ப சொன்னாங்க 10% சீட்டு கண்டிப்பா நின்னாதான் ஒரு சிம்பிள் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டில் 234க்கு இவங்க 24 சீட் நின்று இருக்கணும். 2011ல 10 சீட் தான் நின்னாங்க இவங்க, ஆனாலும் கொடுத்தாங்களே. அதனால வந்துங்க இதுதான், இது மாத்திரம் தான் சொல்ல முடியாது. வெற்றிக்கான சூத்திரம் வெறும் சிம்பிள் இருக்கு. நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். 2 அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம பார்க்குறோம். பிரதானமா வந்து சிறிய கட்சிகள் தான் இது போன்ற விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது வந்து அதாவது ஆட்சியில வந்து இப்போது இல்லாத கட்சிகளோ இல்லை வந்து பெரும் மாறி மாறி ஆட்சி செய்யாத கட்சிகளோ பார்க்கும்போது நம்ம வந்து பாமகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ நாம் தமிழரோ அதை முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. உங்களோட சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்க செய்ய முடியல, அதனால அவர்களுடைய சின்னத்தையே மாற்ற சொல்றீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. திரு ராகவன் அவர்கள் வந்து இதை வெற்றி தோல்விங்கிற ஒரு விஷயத்திலிருந்து மட்டுமே பார்க்குறார். அவர் விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப ஏளனமாக அல்லது வந்து ஏகத்தாளமாக சொல்லலாம். அவருக்கு வந்து அவர் ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு மத்தியில் ஆளும் கட்சிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துல பேசலாம். நான் சொல்ல வருவது அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு இல்ல 2011 மட்டுமல்ல, இப்பவும் 10% சீட்டு நீக்கணும்னா தான் காமன் சிம்பிள் தருவேன் அப்படின்றது தான் எலெக்ஷன் கமிஷனோட விதிமுறை. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க மட்டும் கேட்கல, 2013 ராஜ்யசபாவில் வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிள்ஸ்ல நீங்க நேஷனல் பார்ட்டிக்கு ஸ்டேட் பார்ட்டிக்கு என்ன மாதிரியான கிரைட்டீரியா வச்சிருக்கீங்களோ அதை தான் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அன்ரெகனைஸ் பார்ட்டிக்கும் நீங்க வைக்கணும் என்று பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியும் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கு. அதுல ராகவனுக்கு நல்லா தெரியும், பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில பிஜேபியும் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, எல்லா கட்சிகளுமே இருக்கும், பெரிய கட்சிகள்ல. இப்ப அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாதவர்களா? நான் பேசுறது இந்த பிரச்சனையை தேர்தல் முறையை ஜனநாயகப்படுத்துவது எப்படி என்பதிலிருந்து நான் அதை பேசுறோம். லெவன் பிளே ஃபீல்டு பேசுறதுங்கிறது ஏதோ இயலாமை, அவங்க பெரிய கட்சி சின்ன கட்சி இப்படி வந்து ரொம்ப அதை கொச்சைப்படுத்தி பார்க்க கூடாது. முதல்ல தயவு செய்து இதுல வந்து இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறையை தயவு செய்து தேர்தல் முறையை ஜனநாயகப்படுத்துவது என்பதிலிருந்து இந்த பிரச்சனையை நீங்க பாருங்க. அதுக்குதான் நான் அதை சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். 2 வருஷத்துல கட்சி தொடங்கப்பட்டு ஆம் ஆத்மி கட்சியால அவங்களோட சின்னத்தை ரீச் பண்ண முடிஞ்சது, அவங்களால வெற்றி பெற்று வர முடிஞ்சது within 2-3 years span of time குள்ள.
அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அந்த நேரத்துல அவங்க எடுக்க எப்படி அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க, அந்த சின்னம் எப்படி மக்கள்கிட்ட சேருது. அசோகா அவர்கள்ட்ட நான் சொல்றேன், நீங்க வந்து இத பாருங்க, நான் சொல்றது நீங்க திருப்பி அவங்க வெற்றி பெறாங்க வெற்றி பெறலங்கிறதுல பிரச்சனை. இப்ப இன்னைக்கு வந்து அவங்க தோத்துருக்காங்கன்னா அவங்க சின்ன பிரபலம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதுக்கெல்லாம் பிரச்சனைங்க. நான் பேசுறது நீங்க வந்து தேர்தல்ல பங்கேற்கிற ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஒரு அளவு தானே, ஒரு தொகை தானே செலவு பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு எல்லா கேண்டிடேட்டும் ஈக்குவல் தானே. அவருக்கு வந்து ஒரே அங்க கேண்டிடேட் வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் ஒரே நாம்ஸ் தானே வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதுல ஏன் இது மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இருக்கு? இந்த டிஸ்கிரிமினேஷனை போக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இது மட்டும் இல்ல, தேர்தல் சீர்திருத்தங்களை முன்மொழிகிறவர்கள் எல்லோருக்குமே இந்த தேர்தல் சின்னம் தொடர்பான பல்வேறு பரிந்துரைகள் சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், பாராளுமன்ற நிலைக்குழுவும் இந்த பரிந்துரையை சொல்லி இருக்கு. அண்ணா சாரே வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் இண்டிவிஜுவலுக்கு தான். இப்ப சின்ன கிளாரிபிகேஷன் பெறுவது, நீங்க கேட்கக்கூடியது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி நிக்குது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல அந்த கட்சிக்கு ஒட்டுமொத்தமா எல்லா தொகுதியிலும் ஒரே சின்னமா, அல்லது அதே கட்சிக்கு தொகுதிக்கு தொகுதி சின்னம் மாறணும், ஒரு வேட்பாளருக்கும் மாறணும்னு கேக்குறீங்களா? நான் வந்து கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க. நீங்க தேசிய கட்சி அல்லது ரெகக்னைஸ் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி இதுக்கெல்லாம் நிரந்தர சின்னம்னு வச்சிருக்கீங்க. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்லது சுயேட்சைகள் இவங்களுக்கு நிரந்தர சின்னம் கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னதான் சின்னம் கொடுப்பான்னு வச்சிருக்கீங்க. இது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது, கேண்டிடேட்டை டிஸ்கிரிமினேட் பண்ணுது. நீங்க நான் கேக்குறேன், நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் கிளாரிஃபிகேஷன் தான் பெறறேன், தொகுதிக்கு தொகுதி மாறணும். இல்ல நீங்க கிளாரிஃபிகேஷன் நான் சொல்றத கேட்டுட்டு சொல்லுங்களா. நீங்க கிளாரிஃபிகேஷன் நீங்க சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு ரெஜிஸ்டர்ட் ஒரு கட்சியை வந்து பதிவு செய்யும் போதே அவங்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்குறதுல என்ன தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லது அது மாதிரி ஒரு சின்னத்தை ஒதுக்குங்க, அப்ப அவங்களுக்கு நிரந்தரமா இருக்க போகுது அந்த சின்னம். ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு இந்த தேர்தல்ல தான் நான் போட்டிடணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு எப்படி நிரந்தர, நான் ஒரு தேர்தல்ல தான் போட்டிடுவேன், நிரந்தர சின்னம்ன்றது எப்படி சுயேட்சைகளுக்கு? ஒரு கட்சியை பதிவு செய்யும் போதே அதுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த கட்சிக்கு பேர் ஒதுக்குறீங்க, அந்த கட்சிக்கு சுயேட்சைகளுக்காக பேசலையா? நான் அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு வச்சிட்டீங்க, நீங்க சுயேட்சை கட்சிகளுக்கோ இல்ல ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கோ கிடைக்கக்கூடிய விஷயம் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கும் கிடைக்கணும். அப்ப திரும்ப அரசியல் கட்சிகள் சார்ந்ததா விவாதம் நகர்ந்துட்டு இருக்கான்னு தான் கேள்வியா வருது. ஏன்னா இன்னைக்கு சுயேட்சைகள் வந்து பங்கேற்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான கவலைகள் ஒன்றாக இருக்கிறது. நானுமே அதை வந்து சொல்றேன், சுயேட்சைகளுடைய பங்கேற்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னைக்கு தேர்தல் முறையுடைய ஜனநாயக தன்மையை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பதிலாக தேர்தலை வந்து சீர்குலைக்கிறது. ஒரு தொகுதியில 100 பேரை வந்து இவங்களே போடுறது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ போடுறது. அதே மாதிரி ஒருத்தர் பேர் உள்ளவர மாதிரி அதே மாதிரி பேர் உள்ளவர போடுறது. நிக்கணும்னு ஒரு சாமானிய மனிதர் கருதுனா, திரு டேவிட் அவர்கள் கருதுனா அவர் நிக்க முடியாதா? ஏன் சுயேட்சைகள் குறையணும்? அதுதான் நம்ம ஜனநாயகத்தோட அழகு. யார் வேணா போட்டி போடலாம்ங்கறது அதுதான். இப்ப நீங்க அத சொல்றீங்கல்ல, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ரைட் இருக்குன்னு சொன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஒரு பார்ட்டி கொடுக்கற அதே ரைட்டை ஏன் கொடுக்கறத நீங்க வந்து மறுக்கிறீங்க? நீங்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்காக ஒதுக்கணும் சொன்னப்பதான் நான் சுயேட்சையோட நிலை என்னன்னு கேட்டேன். நீங்க நான் என்ன அதான் சொன்னேன், தேசிய கட்சி நீங்க ஒண்ணு ஈக்குவலா வைங்க. ஒண்ணு தேசிய கட்சி, மாநில கட்சியா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகாரம் பெறாத கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் சின்னம் ஒதுக்கிடுவதிலோ ஒரே நாம்ச வந்து பின்பற்றுங்க. ஒண்ணு எல்லாருக்கும் சின்னம் வந்து பர்மனண்டா கொடுங்க, இல்லைன்னா யாருக்கும் சின்னம் வந்து இல்லைன்னு வைங்க. சின்னமே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த தேர்தலுக்கு தேர்தல் சின்னம் மாறுங்கிறது மட்டுமல்ல, சின்னமே தேவையில்லை. இன்றைக்கு ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு பிறகு சின்னமே தேவை கிடையாது. பார்ட்டியோட கேண்டிடேட் மட்டும் இருந்தால் போதும். அவருடைய பெயரும் அவருடைய முகமுமே அவருடைய முகவரியா இருக்கட்டும், சின்னம் தேவையில்லை அப்படிங்கிறது புகைப்படம் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா புகைப்படம் ஃபுல்லா லிட்டரேட்டா இருந்திருந்தா புகைப்படம் கூட தேவையில்ல. இன்னைக்கு புகைப்படம் வந்து இவிஎம்ல கொடுக்க வரதுக்கான மாடலா வந்து பீகார்ல பண்ணிருக்காங்க. ஏங்க பண்ணலாம்? எஸ், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. ஓகே, அதே உங்களோட பழைய புரிஞ்சுக்க ரொம்ப சுருக்கமான குறிப்பிட்டு. நார்ம்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா இருக்கோம். நான் வந்து என்னோட ரெகக்னைசேஷனை இழக்காம இருக்கணும்னு நான் 6% ஓட்டு வாங்கணும். அது நாம்ஸ். நான் 6% ஓட்டு கீழே வாங்கினா பிஜேபி ரெகக்னைசேஷன் போயிடும். அப்படிதான் இன்னைக்கு சிபிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் போயிருக்கு. அப்ப நீங்க மேல 6% மேல வந்தா உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைச்சிரும், சிம்பிள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற நாமே தவிர பிஜேபி காங்கிரஸ்க்கு எல்லாம் இல்ல. இல்ல அதுதான் ரெகக்னைஸ்டுக்கு வேற ரெஜிஸ்டர்டுக்கு வேற இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல அந்த டெக்னிக்கலிட்டிஸ் இல்ல, அது ரொம்ப டெக்னிக்கலிட்டிஸ்க்குள்ள நம்ம போக வேண்டாம். இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவு டெக்னிக்கலா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. சிம்பிள் தேவையா இல்லையா அப்படிங்கறத
அப்படிங்கறத நம்ம பார்வையா இருக்கு. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட முன்வைக்கக்கூடிய விஷயம், இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு 2-3 அரசியல் கட்சிகள் முன்னெடுத்திருக்காங்க. அதற்கான பதில நீங்க சொன்னீங்க. ஆனா தேர்தலில் எவ்வளவு சீர்திருத்தங்கள் இன்னும் வேணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எவ்வளவோ ரெக்கமெண்டேஷன்ஸை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றுங்க, எங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்படாம அப்படியே தான் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருங்க, 4 கிட்டத்தட்ட முக்கியமான கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தார்குண்டே கமிட்டி அண்ட் ஜீவன் ரெட்டி, ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க தார்குண்டே கமிட்டி வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டாலே 6 வருஷம் டிஸ்குவாலிஃபை பண்ணனும்னு கேக்குறாங்க. ரிஜெக்ட் பண்ணிருக்கு மத்திய அரசாங்கம். பாருங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் 100 கொடுத்தா அரசாங்கம் கிட்டத்தட்ட, நான் சொல்றது பிஜேபி கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல, நீங்க தார்குண்டே கமிட்டி அப்ப 70 இவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் வந்த கமிட்டி, அது பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க. அவங்க தான் மல்டி மெம்பர் எலெக்ஷன் கமிஷனை கொண்டு வரணும் வந்தது. 21 18 ஆகணும்னு வந்தது. எத்தனையோ பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்றதை பத்தி தினேஷ் கோஸ்வாமி கமிட்டியில வந்தது. அதே மாதிரி பல கமிஷன் ஏத்துட்டு இருக்காங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பத்தி தினேஷ் கோஸ்வாமி கமிட்டியில இருந்தது, நான் ஏத்துக்கல. அதனால ஒரு ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கணும்னு 100 ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, 100க்கு 100 ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது பல காரணங்கள் இருக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளாதற்கு. ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல பிரதான பிரச்சனையா நாட்டுல இருக்குன்றது எல்லாமே பிரச்சனை தாங்க. அது சார்ந்து தான் தேர்தல் ஆணையம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. பிளாங்கெட்டா ஏன் இல்லைன்னுலாம் பார்க்காதீங்க. அதுல ஏன் இல்லைன்னு சொன்னது ஏற்றுக்கொள்ளாம போனது. நீங்க அதான் சொல்லணும், இந்த அரசாங்கம் இல்ல, பல அரசாங்கங்கள் பல ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க எடுத்து சொல்லணும். படிப்படியா மாறுதல்கள் வந்து நிறைய வந்திருக்கு, நிச்சயமா வந்திருக்கு. ஓகே, அது உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நான் திரு சமரசம், உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது பாருங்க, இப்போ இந்த சின்னத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருப்பவர்கள் சீமான், திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ். அவங்க என்னன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு திருமண வயதுன்னு நிச்சயம் பண்றோம். முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, அவங்களுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டு வாங்கினா அவங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறோன்றாங்க. டெம்பரரியாக எல்லோரும் கொடுத்துருக்காங்க. பம்பரம் கொடுத்துருக்காங்க, முரசு கொடுத்துருக்காங்க, இன்னும் பிறதெல்லாம் மாம்பழம் கொடுத்துருக்காங்க, இப்படி. ஆனால் அதை தக்க வைத்து கொள்ள முடியாதவர்கள் வாதம் செய்கிறார்கள், தக்க வைத்து கொண்டவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. இப்போ எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் எலெக்ஷனில் வந்தார், அதுவரையிலும் சூரியன், அதுவரையிலும் அவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் திமுக கொடி, அதுவரையில் அவர் நடிக்கிறதுல கூட பேரே உதயசூரியன் வச்சிருப்பார். இப்படியெல்லாம் இருந்தவர் திண்டுக்கல் தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் இரட்டை இலை, அது எல்லா எதிரி நின்றவர்கள் எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற செய்தது. அப்போ சின்னமா எம்ஜிஆருடைய செல்வாக்கா? செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்கள். செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் எந்த சின்னமும் பயன்படாது. இப்ப புவனகிரி தொகுதி வந்துச்சு, எல்லாம் ரெட்டையிலையில் நின்னோம். அதுல வாழைப்பழத்தை எடுத்து அம்மா சொன்னாங்க, அவரும் வெற்றி பெற்று வந்தார். ஆகவே யாருக்கு ஓட்டு போட வேண்டும் மக்கள் தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு போடுவார்கள். இவர்கள் வந்து இல்ல சொல்லிடுறேன், இவங்க எல்லாம் வந்து குழந்தை திருமணம்ன்ற மாதிரி, பால்ய விவாதம் மாதிரி, கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து செல்வாக்கு தான் முக்கியம், சின்ன முக்கியம் இல்லைங்கிறது உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். திரு டேவிட், உங்களுடைய இறுதியான பார்வை. சின்னமே என்னை பொறுத்த வரைக்கும் சின்னம் தேவையில்லை, ஃபோட்டோ பேர் இருந்தால் போதும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும். இந்த சின்னம் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து பெரிய அரசியல் இது அஃபிஷியல்ஸ், பியூரோக்ராட்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கவங்க எல்லாம் இந்த சின்னத்தை நம்பி தான் அவங்க சர்வீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே ரிட்டையர் ஆன உடனே ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. இது வந்து அந்த சின்னம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. இந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா 50-50 தான் நான் கருதுறேன். இண்டிபெண்டன்ஸுக்கும் நிறைய சான்சஸ். தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸும் கூட எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு ஓட்டு சதவீதம் பெறீங்களோ அதை பொறுத்து தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க, இல்ல பதிவு பெற்ற கட்சின்னு சொல்றாங்க. சுயேட்சைகள்லயே கூட 2 சுயேட்சைகள் ஒரே சின்னத்தை கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு சுயேட்சை ஏற்கனவே அந்த தொகுதியில வெற்றி பெற்ற எம்எல்ஏவா இருந்தவர் அப்படின்னா அவருக்கு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற அடிப்படையில். சோ மக்கள் ஆதரவு ஓட் பர்சன்டேஜ் பெற அடிப்படையில் தானே இந்த சின்னங்களை தேர்தல் ஆணையம். அதான் இந்த இது எலெக்ஷன் ப்ராசஸே வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து இது பண்ற மாதிரி, டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் மசில் பவர் இவங்களோட தான் பாத்துக்கிறாங்க தவிர இண்டிவிஜுவல்ஸ் சின்னங்கள் தேவையில்லைங்கிறதா உங்களுடைய இறுதியான பார்வையா இருக்கு. திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. நான் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால், இந்த வந்து வேட்பாளர்கள் மத்தியில பாரபட்சம் கூடாது. வேட்பாளர்கள் மத்தியில பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் நடத்தப்படணும்னா
அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று நிரந்தர சின்னம் இருக்கணும் அல்லது சின்னம் வந்து இல்லாமல் இருக்கணும். இதை வந்து கொண்டு வருவதன் மூலம்தான் இதை பண்ண முடியும். இன்னைக்கு தேர்தல் சீர்திருத்தங்கள் பலவற்றை வந்து மத்திய அரசு ஆட்சியில் இருந்தவர்கள் நிறைவேற்றி இருக்கிறாலும் கூட என்ன மாதிரியான தேர்தல் திருத்தம், பெரும்பாலான தேர்தல் திருத்தங்கள் அரசியல்ல வந்து கிரிமினலுடைய ஆதிக்கம், அவர்களுடைய பங்கேற்பை தவிர்ப்பதில் காட்டிய அக்கறை அளவுக்கு இந்த தேர்தல் முறையை ஜனநாயகப்படுத்துவதிலே நம்முடைய தேர்தல் ஆணையமோ அல்லது அரசாங்கங்களோ அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை. நம்முடைய அரசாங்கம் என்பது, அரசியலமைப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே ஜனநாயக நெறிமுறைகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த விதத்தில் இந்த சின்னம், நிரந்தர சின்னம் என்பது தேவையே இல்லை. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு பிறகு இந்த சின்னம் எந்த கட்சிக்கும் நிரந்தர சின்னமே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா வேட்பாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும். ரைட். இது வந்து சின்னங்கள் தேவையில்லை, வேட்பாளர்களுடைய பெயர்களே, வேட்பாளர்களுடைய பலமே போதுமானது என்று ஒருபுறம் வாதங்களும், சின்னங்கள் தேவை, சின்னங்கள் தான் அந்த கட்சிகளுக்கான அங்கீகாரங்கள் என்று மற்றொரு வாதங்களும் வைக்கப்படுகிறது. இது சின்னம் வேண்டுமா வேண்டாமா என்பதில் தொடங்கி, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டுமா வேண்டாமா என்பதில் தொடங்கி, குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்ப்பது எப்படி என்பதை தொடங்கி, தேர்தல் செலவினங்களை முறைப்படுத்துவது எப்படி என்பதில் தொடங்கி, இதுல வந்து எப்படி தண்டனை அளிப்பது, எப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளை கொண்டு வருவது என்பது, இப்படி பல்வேறு விஷயங்களில் இதை ஒரு சீர்திருத்தம் மட்டுமல்ல, பல சீர்திருத்தங்களை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து முன்மொழிந்து கொண்டு வருகிறது. நம்முடைய தேர்தல் முறைகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் தேவை என்றுதான் பல்வேறு தரப்பினராலும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அந்த சீர்திருத்தங்கள் திரு ராகவன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்ம 1947 இருந்த தேர்தல் முறை தற்போது இல்லை. படிப்படியாக பல்வேறு மாற்றங்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டுகளில். ஆனால் இன்னமும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தன்னுடைய பரிந்துரைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருப்பதும் இதே அரசியல் கட்சிகள் தான் என்று பார்க்கும்போது, அந்த அரசியல் கட்சிகள் நிறைவேற்ற தயங்குகின்றனவா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. அடுத்த கட்டமாக மத்திய மாநில அரசாங்கங்கள் இது போன்ற கோரிக்கைகளை பரிசீலிக்குமா, தேர்தல் ஆணையம் பரிசீலிக்குமா என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.